ஆக்டிவா இருக்கும் போது இது நமக்கு ஒர்க் அவுட் ஆகாது. ஒரு டெஸ்டிமோனியல் ஷேர் பண்றேன். ஒரு லேடி என்ன கால் பண்ணாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, எனக்கு வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமான பேக் பெயின் இருக்கு, பயங்கரமான பேக் பெயின், பல வருஷம் அந்த பேக் பெயின் இருக்கு அப்படின்னாங்க. நான் ஃபர்ஸ்ட் கேட்டதே வந்து பாத்தீங்கன்னா உங்க மனசுல வந்து யார் மேல வெறுப்பு இருக்கான்னு கேட்டேன். அவங்க சொன்னாங்க, ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா என்னோட பாட்டி வந்து நான் சின்ன வயசா இருக்கும்போது என்னை வந்து பயங்கரமா குடும்பப்படுத்துவாங்க. ஸோ அந்த பாட்டியை வந்து நான் மன்னிக்க முடியல, மறக்க முடியல இந்த இன்சிடென்ட். நான் அப்பப்போ வந்து பாத்தீங்கன்னா என் பசங்கள்ட்ட சொல்லிட்டே இருப்பேன், எங்க பாட்டி என்னெல்லாம் குடும்பப்படுத்தலாம் சொல்லிட்டே இருப்பேன். அண்ட் இன்ஃபேக்ட் அவங்க வந்து இது நடந்து 40 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. இன்னைக்கு இவங்களே ஒரு பாட்டி மாதிரி தான் இருக்காங்க, அந்த வயசு வந்தாச்சு அவங்களுக்கு. பட் ஸ்டில் அதை அவங்களால மறக்க முடியல, மன்னிக்கவும் முடியல. ஸோ என்ன பண்ணேன்னா அதை ஃபர்ஸ்ட் மறக்க வச்சேன் நான். ஓகே, மன்னிக்க சொன்னேன். ஓகே, அந்த ப்ராசஸ்ல என்ன ஆயிடுச்சுன்னா ப்ரோக்ராம் முடிச்சு எண்டில் கேட்குறேன், பேக் பெயின் எங்கன்றேன், பேக் பெயினே இல்லை சார் அப்படின்றாங்க. வெரி சிம்பிள். நான் பேக் பெயின் கமாண்ட் கூட பண்ணல. சில விஷயங்கள் டீப் ரூட்டடா இருக்கலாம். ஸோ அது என்னன்னா அது வந்து சும்மா சொன்னா போவாது. அங்கதான் நாங்க வர்றோம். என்ன பண்றோம்னா அதை வந்து கம்ப்ளீட்டா எரேஸ் பண்றோம், கம்ப்ளீட்டா அது வாஷ் பண்றோம். நம்மளை பாதிக்கிற மாதிரி சில விஷயங்கள் இருக்கலாம். மேபி ஒரு அன்ஃபர்கிவ்னஸ், ஓகே, ஒரு ஹேட்ரடு, இல்லைன்னா வந்து நம்மளே வந்து பாத்தீங்கன்னா சில பேட் ஹேபிட்ஸ்ல இருக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நெகட்டிவ் எனர்ஜி. ஸோ இந்த நெகட்டிவ் எனர்ஜி வந்து பாத்தீங்கன்னா நம்மளை கண்ட்ரோல் பண்ண முடியும். ஓகே, ஸோ அந்த டைம்ல நம்ம நெகட்டிவா வைப்ரேட் பண்ணிட்டு இருக்கும் போது நம்ம அதை சொன்னாக்கா ஒர்க் அவுட் ஆக சான்சஸ் ரொம்ப 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 கம்மி. அண்ட் இன்ஃபேக்ட் நிறைய லேடிஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு இஷ்யூ என்ன இருக்குன்னா இர்ரெகுலர் பீரியட்ஸ். அதோட மெயின் ரீசன் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ். அண்ட் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு மருந்து கிடையாது. ஸ்ட்ரெஸ்ன்றதே வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஏதோ ஒன்று ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, யூ ஹோல்டிங் சம் நெகட்டிவ், சம் தாட்ஸ், ஏதோ ஒன்று ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, ஏதோ ஒரு சிந்தனை, ஒரு தாட்ஸ். ஓகே, அதனாலே வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் பில்டப் ஆகுது. ஓகே, ஸோ அந்த தாட்ஸ் நம்ம எரேஸ் பண்ணாத வரைக்கும் என்னன்னா திருப்பி இந்த பிரச்சனை வந்துட்டே இருக்கும். ஸோ நாங்க பாக்குறது வந்து பாத்தீங்கன்னா அந்த ரூட் காஸ் என்ன, எதனால உங்களுக்கு அந்த ஸ்ட்ரெஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை ஃபர்ஸ்ட் நாங்க எரேஸ் பண்ணி விட்டுறோம். அதை எரேஸ் பண்ண பிறகு ஆட்டோமேட்டிக் என்ன ஆகுது, your life becomes normal.